யூடியூப் நேயர்களுக்கு ஜெய்ஸ்ரீனிவாசன் குருஜி அன்பார்ந்த வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் காலநிலம் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்சிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாக்கயா சக்ஷுர் நிர்மிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. ओम ह्रीं श्री गुरुभ्यो नमः. जय गुरुदेव, जय सिद्धिविनायक, जय शरवेश्वर, जय आदिपराशक्ति, जय काद्री लक्ष्मी नृसिंह, जय वेंकटेश्वर, जय श्री कृष्ण, जय हनुमान, जय श्री राम. नलमा நேயர்களே, சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்னன்னா, 9 எண்கள் இருக்குது நமக்கு இல்லையா? 9 எண்கள், 9 நம்பர்ஸ். ஸோ ஒரு தேதியில் பிறந்தவங்க 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதிக்குள்ளே தான் பிறக்க முடியும். அந்த தேதியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு எண்கணிதப்படி பலன் எப்படி இருக்கும்? 2024 ஆங்கில புத்தாண்டு. ஓகே, ஸோ ஆங்கிலம் புத்தாண்டு, இங்கிலீஷ் நியூ இயர் 2024 எப்படி இருக்குன்றதை பற்றி பேச போகிறோம். உடனே நீங்கள்லாம் ஜெய்ஸ்ரீனிவாசன் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம எல்லா பதிவுகளுக்கும் ஒரு நல்ல கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போகலாமா? பதிவுக்குள்ளே போகலாமா? உங்கள் டேட் ஆஃப் பர்த் 6-15-24 இருந்ததுன்னா நீங்கள் சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பீங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தாவே காமனாக உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க, ரொம்ப நல்ல வெள்ளைச்சட்டை, ஒரு பட்டு வேட்டி, ஒரு நல்ல ஒரு காகல்ஸு, ஒரு நல்ல செருப்பு, ஒரு காரு கீரில் அப்படி போயிட்டீங்கன்னா உனக்கு என்னப்பா சுக்கிர தசை அப்படின்னு. ஸோ அருமையாக இருக்கிறவங்கள பார்த்து நல்லா இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு, ஒரு நல்ல சென்ட் கிண்டு போட்டு ஒரு நல்ல அப்படியே மணக்கிற மாதிரி வர்றாங்க அப்படின்னா உனக்கு என்னப்பா ராஜயோகம் சுக்கிரதசைன்னு. அதனால அந்த சுக்கிரனுடைய தேதியில் நீங்கள் பிறந்திருக்கிறதுனால ரொம்ப ஏழ்மையில் பிறந்தவங்களையும் பிறப்பால மட்டும்தான் ஏழ்மை இருக்குமே தவிர வளர 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 இவங்க அதுக்கப்புறம் சொல்லிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போகிற அளவுக்கு பெரிய வசதி. உண்மையிலே பணக்காரர்கள் எல்லாருமே பணக்காரர்கள் தான். ஆனா ரியல் பணக்காரர்கள் யாருன்னா, தான் எங்கேயாவது ஒரு வேலைக்கு போகணும், ஒரு ஸ்டேட் விட்டு ஒரு ஸ்டேட்டுக்கு போனோம்னா ஃப்ளைட்டை புக் பண்றா சாமின்னு சொல்லாம நம்ம ஃப்ளைட்டை எடுக்க சொல்லு, நம்ம ஹெலிகாப்டர் எடுக்க சொல்லு அப்படிங்கிறாங்க. பாத்தீங்களா, அவங்க தான் ரிச்சஸ்ட் பீப்புள். அந்த அளவுக்கு பெரிய பணக்காரர்களாக யோகக்குமெல்லாம் இந்த 6-15-24 தேதி பிறந்திருக்கிறவங்களுக்கு இருக்கும். அப்படி இல்லை குருஜி அப்படின்னா அதுக்கு பேரெல்லாம் இருக்கும் இல்லையா? அதனாலதான் நான் சொல்வேன், இந்த நியூமராலஜி அஸ்ட்ராலஜியை கற்றுக்கங்க. இந்த நியூமராலஜி மாதிரி ரொம்ப பவர்ஃபுல் அப்படி. ஸோ 2024 ஆங்கில வருடம் உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன்னா 8க்கு சுக்கிரன் வந்து ரொம்ப ஒத்துழைக்கக்கூடிய ஒரு கிரகம். 8க்கு சுக்கிரன்ன்றது 4, சுக்கிரன் 6ன்றது ஒத்துழைக்க கிரகம். எதுக்குன்னா துலா ராசி வந்து சுக்கிரனுடைய ராசி. அந்த ராசியில சனி வந்து உச்சமா இருப்பார். ஸோ பவர்ஃபுல்லா இருப்பார். அதனால சுக்கிரனுடைய வீட்டில் சனி எப்படி உச்சமா இருப்பாரோ அந்த மாதிரி உங்களுக்கெல்லாம் ரொம்ப அதிர்ஷ்ட யோகங்களை தரக்கூடிய ஒரு வருஷமா இந்த வருஷம் இருக்கும். ஆல்மோஸ்ட் 100 out of 100% உங்களுக்கு கொடுத்துடலாம். 100 out of 100 பிரச்சனை இல்லாம இருக்கும். ஸோ 100க்கு 100 நல்லா இருக்கும். லாட்ரி அடிக்கக்கூடிய வருஷம்னு சொல்லலாம். சும்மா ஒரு ஏதோ ஒரு லாட்ரி வாங்கினா கூட நம்ம அடிக்கும். அதுக்காக லாட்ரி கடையில உக்காந்துடாதீங்க, சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் நல்லா இருக்கக்கூடியதான். எந்தெந்த கேட்டகரியில் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த 6-15-24 பிறந்த உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏதாவது வருது அப்படின்னா அது வராம இருக்கிறதுக்கும் ஒரு லெஜெண்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு இருக்கேன் பாருங்க. இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க ஒரு லெஜெண்ட் யாரு அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ரன்வீர் சிங் பாவ்னானி. ரன்வீர் சிங் பாவ்னானி இப்பெல்லாம் தமிழ், கன்னடா, ஹிந்தி, இங்கிலீஷ், இங்கிலீஷை விட்டுருங்க, தமிழ், கன்னடா, தெலுங்கு, இந்த மாதிரி மலையாளம், அந்த மாதிரிலாம் ஹிந்தி லாங்குவேஜே கிடையாது. எல்லாருமே ஒன்னாயிட்டாங்க. இப்போ சினிமாக்கு வேணுமா இருக்கிறது கான்செப்ட் தான். தமிழ், கன்னடா, தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம் அப்படிங்கிறதெல்லாம் ஜஸ்ட் பேருக்கு தான். கான்செப்ட் நல்லா இருந்துச்சுன்னா சினிமா ஹிட்டு தான். அது காந்தாரா ஆனா என்ன, கேஜிஎஃப் ஆனா என்ன, விக்ரம் ஆனா என்ன, சரியா? உண்மைதானே? அது உண்மைதானே? பாகுபலி ஆனா என்ன, எல்லாமே ஹிட்டு தான், சரியா? ஸோ இந்த மாதிரி இந்த ரன்வீர் சிங் பாவ்னானி எல்லாருமே தெரியும். பாருங்க, இப்ப பாருங்க, இப்போ கொஞ்ச நாள்ல முதல்ல யாராவது இந்தி ஹீரோ பேர் சொன்னா தமிழ்காரங்க அப்படி பார்ப்பாங்க, இந்தியா யாரான்னு.
இப்போ ஷாருக் கான் ரன்வீர் சிங்னா ஏ நமக்கு தெரியாத ஷாருக் கானா அப்படிம்பாங்க. இல்ல அதனாலதான் குளோபலைஸ் ஆயாச்சு. அதே போல ரிஷப் ஷெட்டின்னு கேட்டா யாருக்கு தெரியும் அப்படின்னு மாட்டேன். காந்தார சினிமா எஸ் அப்படின்னு கேட்டா கர்நாடகாரன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருக்காது. நல்லா போச்சு பாருங்களேன். அதனாலதான் சொல்லுவோம் வேர்ல்ட் இஸ் டூ ஸ்மால், டைம் தான் பெருசு, டைம் தான் பிக், டைம் இஸ் ஆல்வேஸ் அஹெட் அண்ட் இட்ஸ் பிக். ஸோ ரன்வீர் சிங் பாவனானி பத்தி பேசிட்டு இருக்கோம். அவங்க பேரு ரன்வீர் சிங் பாவனானி, ஒரிஜினல் நேமே 69 வருது. பிறந்திருக்கிற தேதி வந்து 6th July 1985. பிறந்த எண் 6, கூட்டு எண் 9. ஸோ 6-9 காம்பினேஷன்ல பிறந்திருக்காங்க. இது ரொம்ப அருமையான விசேஷமான காம்பினேஷனுங்க. 6-9 மென் மார்ஸ் விமன் வீனஸ் அப்படின்னுவாங்க. ஸோ 6 ரிவர்ஸ் பண்ண 9, 9 ரிவர்ஸ் பண்ண 6, அந்த மாதிரி அருமையான ஒரு டேட் ஆஃப் பர்த்ல பிறந்திருக்காங்க. ஒரிஜினல் பேரு ரன்வீர் சிங் பாவனானி 69, பிரமிட் நம்பர் 58 வருது. 58 அப்படிங்கிறது கூட உங்களுக்கு 5, 8, 13, 13னா 1, 3, 4, 4 கூட சுக்கிரனுக்கு அருமையான ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய கிரகம் தான். இவரு ரொம்ப பெரிய பேர் இருப்பாங்க. காமனா எங்கேயே ஆகட்டும் இந்த சினி ஃபீல்ட் எல்லாம் ஒரு பேர் சிங்கிள் பேர் இருக்கும், இல்லைன்னா 2 பேர் இருக்கும், அவ்வளவுதான் இல்லையா? காமனா பாருங்க, ஒன்னு சூர்யா, இல்ல விஜய், இல்ல ரஜினிகாந்த், கமல் ஹாசன், இந்த மாதிரி 2 பேர் இருக்கும். இந்த 3 பேர் ரன்வீர் சிங் பாவனானி இதெல்லாம் ரொம்ப குறைஞ்ச விஷயங்கள் தான், அதிக பேருக்கு யாருக்குமே இல்லை. ஸோ தர்மேந்திரா, ஜிதேந்திரா, இந்த மாதிரி இந்த இதுதான் இருக்கும் மேக்சிமம். இப்படி பார்க்கும்போது என்னன்னா பாவனானி கட் பண்ணாரு. பாவனானி கட் பண்ணி ரன்வீர் சிங்னு வச்சுக்கிருக்காரு. ரன்வீர் சிங்னா 43 வருது ஹாரிசான்டல் பேரு. பிரமிட் நம்பர் வந்து 52 வருது. இந்த 52, 43ன்றது அவ்வளவு அருமையான நம்பர் கிடையாது 6க்கு. 7ன்றது ஆனா 7ன்றது கிரியேட்டிவ் நம்பர், இன்னோவேட்டிவ் நம்பர். ரொம்ப இன்னோவேட்டிவ் ஆலோசிப்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க. 7என்ற நம்பரே அப்படிதான். அதுக்கு அடுத்தது காமனா எல்லாரும் ரன்வீர் கூப்பிடுவாங்க. அந்த ரன்வீர் கூப்பிடும்போது 26, பிரமிட் நம்பர் 31. பாத்தீங்களா இந்த பேர் மாற்றங்கள் எப்படி இருக்கணும், இந்த நியூமராலஜி நேமாலஜி கான்செப்ட் எப்படி இருக்கணும், இதெல்லாம் எதுக்கு நான் இந்த வருஷம் முழுவதும் பல உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த நம்ம ஆன்லைன் கிளாஸ் ஒன்று ஆரம்பிச்சுட்டு இருக்கோம். இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய பேர் ப்ரொஃபஷனா இதை பிராக்டிஸ் பண்ணுன்ற விஷயங்கள் தெரியாது. ஏதோ நியூமராலஜியா 4 A போடுவோம், 2 A போடுவோம், 2 B போடுவோம்னு போட்டுருவாங்க. அப்படி கிடையாது. நமது ஒரு 30 வருஷம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். 1995 ஆரம்பிச்சோம். என்னன்னா இன்னும் 1.5 வருஷம் வந்துருச்சுன்னா முடிஞ்சது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 30 இயர்ஸ். நியூமராலஜி பார்ட் 1 இது, பார்ட் 2, பார்ட் 3 அண்ட் பார்ட் 4, 4 புத்தகங்கள், ஆல்மோஸ்ட் 2000 பேஜஸ் புக் மெட்டீரியல். 30 வருஷம் அனுபவத்தில் எழுதியிருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ உங்க எல்லாருக்குமே யார் ஆன்லைன் கிளாஸ், இந்த தொலைபேசி எண்ணுக்கு ஃபோன் பண்ணி ஆன்லைன் கிளாஸ்ல வாங்க, குரு சீடரோட கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணலாம். எப்பவுமே சீனியர் லாயர், ஜூனியர் லாயர் இருக்கும்போது தான் பிராக்டிஸ் ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம சீனியருங்கன்னு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் அவங்களோட பழகுவாங்க. அதுக்கப்புறம் சீனியரே நீ ஒரு ஆஃபீஸ் வச்சுட்டு நீ போப்பா அப்படின்னு அவங்களே அனுப்பிச்சு விடுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணி. அப்படியே பிராக்டிஸ் பண்ணி தான் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் அந்த ஜூனியர் சீனியர்ன்றது இருக்கும் இல்லையா? அதே போலதான் குரு சீனியர்களோட சம்பந்தம். நீங்களும் எல்லா லாயருக்கும் பணம் கொடுப்பாங்க, எல்லா லாயரும் சம்பாதிப்பாங்க. சீனியருக்கு அவங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவங்களுக்கு ஃபீஸ் கொடுப்பாங்க, ஜூனியருக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் ஜூனியர் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இது பிராக்டிஸ் பண்றதுக்கு ப்ரொஃபஷனல் இது ஒரு நல்ல அருமையான விஷயம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 700,000 பேஜஸ் புக் மெட்டீரியல் ஃப்ரீயா கொடுக்கப்படுது. எதுக்குன்னா நீங்க இதை கத்துக்கிட்ட பிறகு பிராக்டிஸ் பண்ணோம் இல்லையா? அதுக்கு அடுத்தது கூடுதலா நாங்க உங்க கூடவே இருப்போம். ஓகேவா? இது பிராக்டிஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் எப்போ நடக்குது? இது என்னன்னா இப்போ ரொம்ப அருமையான விஷயங்கள், டெக்னாலஜி வந்துருச்சு. ஏதாவது ஒரு செமினார் போகணும், ஏதாவது கத்துக்கிறதுக்கு போனா குரு எங்க இருக்காரு அங்க தேடி போனோம். இப்போ குரு பாட்டுக்கு குரு வீட்டுல இருப்பாங்க, சீடர் பாட்டுல சீடர் இருப்பாங்க. நாங்க பெங்களூர் கர்நாடகால இருப்போம், நீங்க பார்த்தா தமிழ்நாட்டிலேயே இருப்பீங்க, இல்லைன்னா எங்க அமெரிக்கால இருப்பீங்க, மலேசியால இருப்பீங்க, ஸ்ரீலங்கால இருப்பீங்க. ஆன்லைன் கிளாஸ் கத்துக்கங்க. இது ரொம்ப அருமையான விஷயம். இந்த சப்ஜெக்ட் எல்லாம் கத்துக்கும் போது உங்களுக்கு அருமையான விஷயங்கள், உங்கள மாற்றங்கள் நீங்க கொண்டு வரலாம். ஸோ 2024 அருமையான வருஷம்னு சொல்லிட்டு இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க அதுக்காக இந்த கேட்டகரி அந்த கேட்டகரின்னு பார்க்காதீங்க. எஜுகேஷன்ல இருக்கிறவங்க, கெரியர்ஸ் பார்க்குறவங்க, ஃபினான்ஸ்ல இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க, ஸோ டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஒரேட்டர்ஸ், ஆர்டிஸ்ட், எல்லா செக்டர் பீப்புளுக்கும் ரொம்ப அருமையான பலன்கள் உண்டு. ஒர்க்கிங் பீப்புள், பிசினஸ் பீப்புள். ஸோ 100க்கு அவுட் ஆஃப் 100 நல்லா இருக்கு அப்படின்னும் போது 100% நல்லா இருக்கும் அப்படின்னும் போது நம்ம எதை சொல்ல. ஸோ இதுல காமனா
ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு சின்னது ஏதாவது பிரச்சனை இருக்கும் சொல்லணும் இல்லையா, ஒரு வார்னிங், ஸ்டாச்சுட்டரி வார்னிங். கல்யாணம் முடிக்கிறவங்களுக்கு காமனா சில பிரச்சனைகள், குழந்தை செல்வங்களை எதிர்பார்க்கறவங்க சில பிரச்சனைகள் வரலாம், ஹெல்த் ரிலேட்டட் பிரச்சனை, சில ஆக்சிடென்ட்ஸ். இது ஒரு 4 ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். இதுக்கு என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்றவங்க பண்ணுங்க, ஆனா மேட்ச் பார்த்துக்கணும். 6, 15, 24 பிறந்திருக்கிற உங்களுக்கு 2, 11, 20, 29 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்க ரொம்ப அருமையான மேட்ச், லாங் லாஸ்ட் ரிலேஷன்ஷிப். அதுக்கு அடுத்தது 5, 14, 23 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்களுக்கும் நல்ல அருமையான ரிலேஷன்ஷிப் இருக்கும். லாஸ்ட் ப்ரியாரிட்டி 6, 15, 24 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்களோட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப அருமையா இருக்கும். அதனால வித்தவுட் ஃபெயில் இவங்களோட தான் கலந்து இருங்க. ஸோ கல்யாணத்துக்காக பார்க்குற ஆண் பண்ணி பாருங்க. எல்லாருமே ஜாதகத்துக்கு 36க்கு 32 வந்துருச்சு குருச்சி, கல்யாணம் பண்ணலாம் அது இதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பண்ணி எத்தனை பேர் நொந்து போயிருக்கிறவங்கள நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். அதனால நீங்க அதுக்காக ஜாதகம் பார்க்காதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஜாதகம் பாருங்க. ஒரு 5%, 10% அப்படி இப்படி இருந்ததுன்னா ஜாதகத்தை விடுங்க. நம்பர் மட்டும் நான் சொன்னதை பார்த்து பண்ணுங்க, கல்யாணம் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது குழந்தை செலவுங்க இருக்கிறவங்க கொஞ்சம் ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் ரிலேட்டட்ல ப்ராப்ளம் இருந்தால் பார்த்து செய்துக்கோங்க. நார்மலி 6, 15, 24 இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்க 80% குண்டானவங்க தான், பருமனாக இருக்கிறவங்க தான். ஒல்லியான ஆளுங்க 6, 15, 24 கிடைக்க மாட்டாங்க. சுக்கிரன் அப்படின்னாலே சொன்ன நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா ஃபுட்டி இவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதே போல நல்ல உடற்பயிற்சி செய்யறவங்க பார்த்துருக்கேன் நான் 6, 15, 20. யார் நல்லா சாப்பிடுறாங்க, நல்ல உடற்பயிற்சி, இன்கமிங் அவுட் கோயிங் கரெக்டா இருந்ததுன்னா நல்ல பர்சனாலிட்டியா இருப்பாங்க. இன்கமிங் அதிகம், அவுட் கோயிங் இல்ல, எதுவுமே ஒர்க்கெல்லாம் இல்லை அப்படின்னா நல்ல குண்டா, என்ன குண்டா இருந்தாலும் பார்க்கறதுக்கு அப்படியே கலகலையா இருப்பாங்க. ராஜ கலை இருக்கும், ராஜ கலை இருக்கும் இந்த தேதியில பிறந்திருக்கிறவங்களுக்கு. அது ஒன்றும் டவுட்டே வேண்டாம். நிறைய பர்சனாலிட்டி எக்ஸாம்பிள் ஃபியூச்சர்ல கொண்டு வரும். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபினான்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்கும்னு சொன்னேன். வீக்னஸ் பாயிண்ட் இது சொல்லியிருக்கேன். டிராவல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த பருமனா இருக்கிறவங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் வரலாம். ஸ்கின் டிசீசஸும் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கும். இந்த அப்டமன் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க லேடிஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீரியட்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம், பிசிஓடி, யூட்ரஸ் ரிலேட்டடு. அதே போல ஆண்கள்னு பார்த்தா போஸ்ட் ரேட்டு, யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், வெனேரியல் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க, விடி, இதெல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள். இந்த சிம்டம்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருக்குன்னா நீங்க ஜாகிரதையா இருக்கிறது நல்லது. டிராவல் அதிகமா இருக்கிறதுனால 2 வீலர் 4 வீலர் நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய கிலோமீட்டருக்கு பைக் எடுத்துக்கிட்டு போறது, ஒரு 10,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஃபிளைட்டோ வால்வோ பஸ்ஸோ எடுத்துக்கணும். ஒரு வருஷத்துல ஒரு 10,000 கிலோமீட்டர் டிராவல் இருக்குன்னா நான் கார்ல போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது. ஸோ ஓவரால் இதை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இதை விட்டு லக்கி டிப்ஸ்ன்னு பார்க்கும்போது நீங்க எந்த வேலையை ஆரம்பிச்சாலும் 5, 14, 23, 6, 15, 24 இந்த தேதியில ஆரம்பிங்க, எல்லாம் சக்சஸ் இருக்கும். 5, 6 அதிர்ஷ்டமான எண்கள் உங்களுக்கு. ஒயிட், ப்ளூ, கிரீன் கலர் அதிகமா பயன்படுத்துங்க. அதுக்கு அடுத்தது லக்கி டைரக்ஷன் வந்து நார்த், சவுத் ஈஸ்ட். வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறீங்க, நார்த் வடக்குக்கு ஒரு 2 இது வச்சு நடங்க, வெளியில கிளம்புங்க. ஒரு சவுத் ஈஸ்ட்டுக்கு ஒரு 2 நடந்து அப்படி கிளம்பலாம். ஸோ இதெல்லாம் ரொம்ப அருமையான ஒரு நல்ல இம்பார்ட்டன்ட் ஃபோன். நார்த் சவுத் ஈஸ்ட்டுக்கு ஃபேஸ் பண்ணி பார்க்கலாம். செக் போடுறது, ஒரு இமெயில் போடுறது, செக் சிக்னேச்சர் பண்றது, டாக்குமெண்ட் சிக்னேச்சர் பண்றதெல்லாம் நார்த் சவுத் ஈஸ்ட் பார்த்து பண்ணுங்க, ரொம்ப அருமையான ரிசல்ட் கிடைக்கும். அதை விட்டு கூட குருஜி எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு அருமையான எந்திரங்களை நாங்கள் பூஜை பண்ணி நம்ம சித்தி விநாயகர் சரபேஸ்வர பீட்டத்துல கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் என்ன யூடியூப்ல ஃபாலோ பண்றீங்க, அது யூடியூப் சேனல் தான். அதுக்கு அடுத்தது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இது எல்லாத்துலயும் நீங்க என்ன ஃபாலோ பண்ணலாம். அதுல பார்க்கும்போது மேக்சிமம் போஸ்டர்ஸ் எல்லாம் என்னுடைய கடவுள் பத்தி, கோயிலை பத்தி தான் போஸ்டர்ஸ் இருக்கும். ஸோ சித்தி விநாயகர் சரபேஸ்வர பீட்டத்துல நம்ம சரபேஸ்வருடைய ஆலயத்தை ரெகுலரா ஜபங்கள், அபிஷேகங்கள், பூஜைகள், ராவுகால பூஜைகள் விசேஷ சரபேஸ்வருக்கு. அதுலயும் ஞாயிற்றுக்கிழமை ராவுகால பூஜை செய்வோம். அதுல பூஜை பண்ணி கூஷ்மாண்ட ஆரத்தி எடுப்போம். ஸோ உங்களுக்கு எதே பிரச்சனை இருந்தாலும் எந்திரங்களை வந்து நாங்கள் அங்கே பூஜை பண்ணி உங்க பேர்ல அது எனர்ஜைஸ் பண்ணி அபிமந்திரம் பண்ணி கொடுக்கப்படுது. ஸோ யாருக்கே ஆகுது எல்லா வேலைகளும் அடிபட்டு இருக்குன்னா சுதர்சன யந்திரம், ஸோ விக்னங்கள் இருக்குன்னா லக்ஷ்மி கணபதி யந்திரம், பணப்பற்றாக்குறை இருக்குன்னா மகாலட்சுமி குபேர யந்திரம், கல்யாணம் நடக்கல, குழந்தை செல்வங்கள் இல்லை, சர்பதோஷங்கள் இருக்குன்னா காலசர்ப யந்திரம், சர்வகாரிய சித்தி யந்திரம், அதுக்கு அடுத்தது சத்ருக்கள் ஏதாவது இருக்காங்கன்னா சரபேஸ்வர சுவாமி யந்திரம். இந்த மாதிரி உங்களுடைய பிரச்சனை எந்த பிரச்சனைன்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான யந்திரங்கள் எல்லாம் நாங்கள் பூஜை பண்ணி கொடுத்துக்கப்படுது. ஸோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு உங்க பேரு, கோத்திரம், நட்சத்திரம், உங்க அட்ரஸ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டீங்கன்னா உங்க பேர் மேல
நாங்கள் இந்த எந்திரங்கள் எல்லாம் நம்மளுடைய சித்தி விநாயகர் சர்வேஸ்வர பீட்டத்தில் ஆலயத்தில் வச்சு பூஜை பண்ணி, ஸோ இதெல்லாம் பீஜாட்சரங்களோட எனர்ஜைஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த எந்திரத்தை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை எது இருந்தாலும் அந்த பிரச்சனை நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. உங்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் எங்களுக்கு தொலைபேசி எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அட்ரஸு, ஃபோன் நம்பரு, கோத்திரத்துடைய பேரை கொடுங்க, எந்திரத்தை அனுப்பிச்சி விடுவோம். அதை வெட்டி வீட்டில் பூஜை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எல்லாம் வல்ல சித்தி விநாயக சரவேஸ்வர சுவாமி உங்கள் அனைவருக்கும் ஆயுர ஆரோக்கிய அஷ்டேஸ்வரத்தை அனுகிரக செய்யட்டும்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு மறுபடியும் புதிய பதிவுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயா ஸ்ரீனிவாசன் குருஜி. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சர்வே ஜனா சுகினோ பவந்து, வசுதைவ குடும்பகம்.